ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சிம்பிளான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கணும். அடுத்ததான் 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் பீன்ஸ், நறுக்கின பீன்ஸ், 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாமும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காய்கறிக்கு பதிலாக உங்களுக்கு பிடித்தமான வேறு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, காய் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துடணும். காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். அடுத்ததாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி, 2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை. உடைச்ச கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரியே இன்னும் 2 முந்திரியும் கூட முழுசும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் காய் வந்து ஒரு 80% நல்லா குக்காக இருந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி பதமாக இருந்தது அப்படின்னாலும் குருமா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீதி காய் நல்லா குக்காய் வந்துடும். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நறுக்கின மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலந்து விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசனையோட சுவையான வெஜிடபிள் குருமா தயார். அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறலாம். நான் இன்றைக்கி சூடான சப்பாத்தி கூட பரிமாறியிருக்கேன். ஏற்கனவே சொன்னது போல் சப்பாத்தி, பூரி, தோசை அது மட்டும் இல்லை, பரோட்டாக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.